வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பர்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 8 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் சில சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் which divides the line segment joining -1, 3 and 4, -7 internally in the ratio 3:4. ஓகே, அதாவது -1, 3 and 4, -7 இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட்டை வந்து ஒரு பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுது இன்டர்னலாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க 3:4. அந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம x, y வச்சுக்கலாம். ஸோ the point x, y divides the line segment joining -1, 3 and 4, -7. ஓகே, இப்போ வந்து நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இன்டர்னலாக கட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்னல் டிவிஷனுடைய ஃபார்முலா வந்து m1 x2 + m2 x1 / m1 + m2 and m1 y2 + m2 y1 / m1 + m2. நமக்கு வந்து m1 வந்து 3, ஏன்னா 3:4 ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ m1 3, m2 4. இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நமக்கு x1 வந்து -1 அண்ட் x2 வந்து 4, y1 வந்து 3 அண்ட் y2 வந்து -7. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து லெட் த பாயிண்ட் x, yன்னு வச்சுக்கிட்டோம்ல, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம், p அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பாயிண்ட் p x, y is equal to m1 x2. m1 வந்து 3, x2 வந்து நமக்கு 4. ஸோ 3 × 4 ப்ளஸ் m2 வந்து 4 and x1 வந்து -1. ஸோ 4 × -1 by m1 + m2, அதாவது 3 + 4, m1 3, y2 வந்து -7. ஸோ 3 × -7 ப்ளஸ் m2 வந்து 4 இன்ட்டு y1 வந்து நமக்கு 3. ஸோ 4 × 3 by m1 + m2 3 + 4, 3 4s are 12 plus 4 × -1 -4. So -4 by 3 + 4 7, 3 × -1 -21 plus 4 3s are 12 by 7. Okay, -12 - 4 by 7 அது ஒரு கோஆர்டினேட் அண்ட் -21 + 12 by 7 இது ஒரு கோஆர்டினேட். 12 - 4 வந்து 8. ஸோ 8 by 7 அண்ட் -21 + 12 வந்து -9 by 7. ஸோ p of x, y is equal to 8 by 7 and -9 by 7. So the coordinates of the point P are -8 by 7 and -9 by 7.
இதான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், find the ratio in which the point 2, y divides the line segment joining the points a minus 2, 2 and b 3, 7. Also find the value of y. நமக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க a and b. ஏயோட கோஆர்டினேட்ஸ் வந்து -2, 2 and bயோட கோஆர்டினேட்ஸ் வந்து 3, 7. இதை வந்து 2, y அப்படின்ற பாயிண்ட் வந்து இந்த லைன் செக்மெண்ட்டை எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y. yயோட வேல்யூவும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ரேஷியோனா m1:m2 நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம m1:m2 கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2, y அப்படின்ற பாயிண்ட் வந்து நம்ம க்யூவாக வச்சுக்கலாம். 2, y is equal to, ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். m1x2 plus m2x1 by m1 plus m2, m1y2 plus m2y1 by m1 plus m2. ஓகே, இப்போ வந்து நமக்கு y தெரியாது. ஸோ நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம 2 வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது நம்ம 2வையும் இதையும் மட்டும் சால்வ் பண்ணால் போதும். m1 வந்து நமக்கு தெரியாது. x2 வந்து 3 ப்ளஸ் m2 இன்ட்டு x1 வந்து -2 by m1 ப்ளஸ் m2. இது வந்து எக்ஸோட கோஆர்டினேட், இது வந்து ஒய்யோட கோஆர்டினேட். ஒய்யோட கோஆர்டினேட் நமக்கு தெரியாது, ஏன்னா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு அதுக்கு வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்ம வந்து எக்ஸோட கோஆர்டினேட்டும் வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். 2. ஸோ m1, இது வந்து m1 ப்ளஸ் m2 வந்து நம்ம மேலே கொண்டு போகிறோம். ஸோ 2 இன்ட்டு m1 ப்ளஸ் m2 ஈக்குவல் டு m1 இன்ட்டு 3 வந்து 3m1 ப்ளஸ் m2 இன்ட்டு -2 வந்து -2m2. ஓகே, 2 இன்ட்டு m1 2m1 ப்ளஸ் 2 இன்ட்டு m2 2m2 ஈக்குவல் டு 3m1 -2m2. இப்போது 2m1 அந்த பக்கம் போகும்போது -2m1 ஆகிடும். ஸோ 3m1 -2m1. ஸோ -2m2 வந்து இந்த பக்கம் போகும்போது +2m2 மாறிடும். ஸோ 2m2 + 2m2. 2m2 + 2m2 4m2 ஈக்குவல் டு 3m1 -2m1 வந்து 1m1, அதாவது m1 நம்ம எழுதிக்கலாம். ஸோ m1 by m2 ஈக்குவல் டு, இதோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ m1 by m2 இங்கே டிவைடில் போகிறதுனால அதேமாரி 1 வந்து இங்கே டிவைடில் போயிடும். ஸோ 4/1. ஸோ ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். m1:m2 இஸ் ஈக்குவல் டு 4:1. இதுதான் நம்மளோட ரேஷியோ. இப்போ இதை வச்சு நம்ம இந்த y கோஆர்டினேட்டை கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம வந்து எக்ஸ் கோஆர்டினேட்ஸை ஈக்குவேட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிச்சோம். இப்போ y கோஆர்டினேட்ஸை ஈக்குவேட் பண்ணி yயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y ஈக்குவல் டு, அதாவது க்யூவில் வந்து 2, y இருந்ததில்ல, அந்த 2 வச்சு நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த yயோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு m1y2 ப்ளஸ் m2y1 by m1 ப்ளஸ் m2. m1 வந்து 4 இன்ட்டு y2 வந்து 7 ப்ளஸ் m2 வந்து 1, y1 வந்து 2 by m1 ப்ளஸ் m2. m1 4, m2 வந்து 1. ஸோ 4 + 1. Four into 7 28
ப்ளஸ் 1 into 2 2 by 4 plus 1 5. 28 plus 2 வந்து 30. 30 by 5. இந்த 5 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1 time, இது 6 time. So 6. Y equal to 6. Therefore, the ratio is 4:1 and the value of Y is 6. இதான் நம்மளோட ஆன்சர். Third question, points A 3,1, B 5,1, C A, B and D 4,3 are vertices of a parallelogram ABCD. Find the values of A and B. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு parallelogram ABCD அப்படின்ற ஒரு parallelogramோட ABD மூணுத்தோடைய கோஆர்டினேட்ஸு கொடுத்துட்டாங்க. சிக்கு வந்து A and Bன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த A and Bயோட வேல்யூஸை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த parallelogram. A B C D இந்த நாலத்தோட கோஆர்டினேட்ஸும் கொடுத்துட்டாங்க. சியை தவிர சிக்கு வந்து A, B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி அப்படின்றது ஒரு டயக்னல், பிடி அப்படின்றது ஒரு டயக்னல். parallelogram ப்ராப்பர்ட்டி என்னென்னா, டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பைசெக்ட்னா ஈக்குவலாக டிவைட் பண்ணுறது, 2 பார்ட்ஸில் ஈக்குவலாக டிவைட் பண்ணுறது, அதுதான் பைசெக்ட். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது மிட் பாயிண்ட் of AC equal to midpoint of BD. ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால, ஒரே இடத்துல இது ரெண்டுமே பைசெக்ட் பண்ணுறதுனால ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னென்னா, x1 + x2 by 2 and y1 plus y2 by 2. ஓகே, ஏசியோட மிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. இப்போ இதில் வந்து நமக்கு x1 வந்து 3, x2 வந்து A, y1 வந்து 1, y2 வந்து B. ஓகே, இப்போ நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். x1 + x2 by 2. x1 வந்து 3 + x2 A by 2 and y1 வந்து 1 + y2 வந்து B by 2. இதான் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து நமக்கு x1 வந்து 5, x2 வந்து 4, y1 வந்து 1 and y2 வந்து 3. ஓகே, x1 + x2 by 2. x1 வந்து 5 + x2 வந்து 4 by 2, y1 வந்து 1 + y2 வந்து 3 by 2. 5 + 4 வந்து 9, ஸோ 9 by 2 and 1 + 3 வந்து 4. 4 by 2 வந்து 2 தான். ஸோ இப்போ வந்து நம்ம இதையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஏன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. அப்போது 3 + A by 2, 1 + B by 2 equal to 9 by 2, 2. இதுவும் எக்ஸ் கோஆர்டினேட், இதுவும் ஒய் கோஆர்டினேட். ஸோ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3, A by 2 equal to 9 by 2.
ரெண்டு பக்கமே 2 டிவைடில் இருக்குது, அதனால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 + a = 9. a = இங்கே +3 இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது -3 ஆகிடும். ஸோ 9 - 3. a = 9 - 3 வந்து 6. ஸோ ஏவோட வேல்யூ 6. நெக்ஸ்ட்டு பியும் நம்ம வந்து பியோட கோஆர்டினேட்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ 1 + b/2 = 2. 1 + b = 2 வந்து இங்கே டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளையில் போயிடும். ஸோ 2 × 2 4. b = 4 - 1. ஸோ b = 3. Therefore, the value of a is 6 and b is 3. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 6, பியோட வேல்யூ வந்து 3. இதான் நம்மளோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.